கட்சி வந்து பிஜேபி ஆஸ்திரேலியா, இப்போ தமிழக பாஜக அப்படின்ற மாதிரி, இது என்ன துருக்கி காங்கிரஸா? எதுக்கு அங்கே போய் இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க? அண்ட் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ காங்கிரஸோட கருத்து என்னன்னு சொல்லுவாங்களா? இப்போ தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் வேணும் அப்படின்றதான் காங்கிரஸோடைய கருத்தா? அதனால தான் சசி தரூர் கருத்தை வந்து இல்லை அவர் கருத்து அப்படின்னு ஒதுக்கிட்டு போகிறாங்களா? அப்படி பார்க்க போனால் காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்து சர்வதேச பிரச்சனை ஆக்கினது, இன்டர்நேஷனலைஸ் பண்ணது, யுனைடெட் நேஷனில் கொண்டு போய் வச்சது இதே காங்கிரஸ் கட்சியும் நேருவும் தான். இல்லை சசி தரூர் அவர்களோட நீங்கள் வந்து மற்றவங்களெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் கம்பேர் பண்ண முடியும். சசி தரூர் பெஸ்ட். கனிமொழி இங்கே வந்து அரசியலில் நீங்கள் கேட்ட மாதிரி பொலிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க துணை முதல்வர் ஆயிருக்கலாமே, ஏன் ஆகலையா? பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மந்திரியாகவோ இல்லை எம்எல்ஏவாகவோ நிர்வாகியாகவோ சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்கள்லாம் கூட வந்து பதவிகளுக்கு வருவது அப்படின்றதையும் நம்ம அரசியலில் நிறைய பார்த்துருக்கோம். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் இருக்காருல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரோனை வச்சுக்கின்னு சீன் போட்டார். நமக்கு எதுவுமே செய்ய தெரியல அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு மூஞ்சில கரிய பூசி நிற்கிறது யாரு? நம்ம ட்ரோன் அண்ட் ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் எந்த அளவுக்கு நம்ம உச்சத்தில் இருக்கோன்றதை நம்ம நிரூபிச்சிட்டோம். இதெல்லாம் ராணுவ ரகசியம் இல்லையா? சண்டைன்னு வரும்போது தானே அதெல்லாம் பண்ண முடியும். இது கூட தெரியாம பொம்மையை வச்சு விளையாடி நிற்கிறாரு அவரு. இந்துஸ்தான் மே கானூன் ஹே, அதாவது இந்தியாவில் சட்டம் இருக்கான், பிரைவேட் காலேஜஸ்ல வந்து ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன இப்போ தமிழகத்தில் பிரைவேட் காலேஜில் ரிசர்வேஷன் கிடையாதா? இப்போ நான் கேட்குறேன், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதை கொண்டு வரணும்னு சொன்னால் ஒத்துப்பாரா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பிறகு மோடி அவர்கள் வந்து அந்த உள்நாட்டு அயல்நாட்டு விஷயங்கள்ல ரொம்ப வேகம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து செய்திகளில் வந்து பார்க்க முடியுது. இதில் என்னன்னா, ஒரு 40 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து தற்பொழுது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த டீமை வந்து உலக நாடுகளுக்கு வந்து அனுப்பி அங்கே பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் எந்த விதத்தில் ஆரம்பிச்சது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த எம்பிக்கள் எல்லாருமே அனுப்பி வைக்கிறாங்க. IMF வந்து தற்பொழுது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்கிறதுக்காகவும் தகவல்லாம் வந்திருக்கு. இப்போது இதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா வந்து, கனிமொழி அவர்கள், சசி தரூர் இவங்க எல்லாருமே அந்த டீமில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம கேள்விப்பட முடியுது. பாஜக மோடி அவர்கள் ஃபார்ம் பண்ண ஒரு டீமில் காங்கிரஸ், திமுக சார்ந்த எம்பிக்கள் இருக்கிறத எப்படி பார்க்கறது? அதாவது இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பாஜக அவங்க எம்பிக்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாது, அதனால் வந்து தே ரெக்யர் டேலண்ட் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ் அப்படின்னு சில்லறத்தனமாக பேசுகிறவங்க பேசிட்டு போகலாம். ஆனால் நிஜம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நாம் எவ்வளோ ஒன்றா சண்டை போட்டுக்கலாங்க, அரசியல் ரீதியாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்கலாம். ஆனால் வந்து நாடு அப்படின்னு வந்தாச்சுன்னா எல்லா கட்சிகளும் ஒன்று. இதுதான் வந்து உலகம் முழுக்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து இது பாஜக ஆர் கூட்டணி கட்சிகள் எம்பி அவங்க மட்டும் இருந்தால் போதாது, ஒட்டுமொத்த இந்தியாவும் நாங்கள் ஒரே கருத்தில் ஒரே நோக்கத்தில் இருக்கோம் அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காகத்தான் மற்ற கட்சிகள்லேருந்தும் இது பண்ணியிருக்காரு. இங்கே சரத்பவார் அவர்கள் கட்சியிலேருந்து சுப்ரியா சுலே அவங்க கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து ஏதோ 4 பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் சசி தரூர் அவர்கள் பெயர் இல்லை. சசி தரூர் வந்து இஸ் எ கேரியர் டிப்ளமேட். எப்படி ஜெய்சங்கர் அவர்களோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய திறமை உடையவர். அதை வந்து யூ கேனாட் டினை தட். அப்படி இருந்துச்சு, அவர் பேரை ஏன் காங்கிரஸ் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. இனியோ அவர் வந்து அரசுக்கு ஆதரவாக பேசிட்டு வரார் அப்படின்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, இதிலெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாதுங்க, இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், எங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளில பேசுறது வேறு விதமாக இருக்கும். சமீபத்தில் அந்த துருக்கிக்கு எதிராக வந்து நம்ம வந்து பகிஷ்காரம் பண்ணணும், அவங்க நாட்டுக்கு டூரிஸ்டாக போகக்கூடாது அப்படின்னு பொதுமக்களாக கிளர்ந்து எழுந்த விஷயம் அது. இதை பற்றி ஜெயராம் ரமேஷ் கிட்ட கேட்குறாங்க, அவர் பதில் சொல்ல மாட்டேன்ட்டார். பக்கத்தில் இருக்க பவன் கேரா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இல்லை அதை பற்றி அப்புறம் பேசுகிறோம் அப்படின்றாங்க. ஏன் டர்க்கியை பாய்காட் பண்ணணும் அப்படின்னா ஏன் உங்களுக்கு தயக்கம்? இதில் டர்க்கியில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? 2019. எதுக்கு அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? என்ன டர்க்கி காங்கிரஸ்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? டர்க்கியில் வந்து இந்தியன்ஸோட எண்ணிக்கைன்றது 1000க்கும் குறைவானது.
இப்போ பாஜக வந்து எல்லா நாடுகள்லையும் பெரிய இப்போ யூஎஸ்ஏலையோ இல்லை ஆஸ்திரேலியோ ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி அப்படின்னு வச்சுருக்காங்க. அது இங்கிருந்து போன இந்தியர்கள் அவங்க பாஜக ஆதரவாளர்களாக இருக்காங்க. அவங்க ஒரு அமைப்பாக இது பண்ணுறாங்களே தவிர மற்றபடி கட்சி வந்து பிஜேபி ஆஸ்திரேலியா, இப்போ தமிழக பாஜக அப்படின்ற மாதிரி இதுனா துருக்கி காங்கிரஸா? எதுக்கு அங்கே போய் இவங்க கட்சி ஆரம்பித்தாங்க? அண்ட் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அவர். அடுத்தது சசி தரூர், அவர் என்ன சொல்லியிருக்காரு? தப்பாக ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ட்ரம்ப் சொல்லலாங்க, ஆனால் இங்கே தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் அப்படின்றதுக்கு இடம் கிடையாது. இது வந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? அந்த தீவிரவாதம் அதை பற்றி மட்டும்தான், மற்றதுக்கு இங்கே இடமே கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கேட்டால் இது வந்து அவருடைய கருத்து, கட்சியோட கருத்து இல்லைன்றாங்க. அப்போ காங்கிரஸோட கருத்து என்னன்னு சொல்லுவாங்களா? அப்போ தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் வேணும் அப்படின்றதான் காங்கிரஸோடைய கருத்தா? அதனால தான் சசி தரூர் கருத்தை வந்து இல்லை அது அவர் கருத்து அப்படின்னு ஒதுக்கிட்டு போகிறாங்களா? அப்படி பார்க்க போனால் காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்து சர்வதேச பிரச்சனை ஆக்கினது, இன்டர்நேஷனலைஸ் பண்ணது, யுனைடெட் நேஷனில் கொண்டு போய் வச்சது இதே காங்கிரஸ் கட்சியும் நேருவும் தான். அப்போ இன்னும் அதே கொள்கையில் இருக்காங்களா அவங்க? சசி தரூர் அவர் வந்து என்ன டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடிய ஒரு மனுஷன் வந்து அவரை செலக்ட் பண்ணதில் இவங்களுக்கு என்ன இருக்க முடியும்? தப்பே கிடையாது. அதாவது நாங்கள் வந்து ஒன்றிணைந்து இருக்கின்றோம், உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் ரீதியாக விரோதிகளாக இருந்தாலும் தேசம்னு வந்துட்டால் இந்தியர்கள் அனைவரும் ஒன்று அப்படின்னு உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் ஆளுங்கட்சி எம்பிகள் மட்டும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. பாருங்கள், நீங்களே சொன்னீங்க கனிமொழி அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதை வந்து பாசிட்டிவாக பார்க்காம ஒரு சில பேர் வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனநலத்தை தான் நம்ம பரிசோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியான விகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சசி தரூர் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழ் கனிமொழி அது நான் என்ன சொல்ல முடியும், அவர் பெஸ்ட் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் இவங்களை கேட்டிங்கன்னா அவர் வந்து டிப்ளமேட்டுங்க. நம்ம ஸ்டேட்டை சார்ந்த ரெண்டு பேர் தானே, அதனால கேட்குறேன். இல்லை சசி தரூர் அவர்களோட நீங்கள் வந்து மற்றவங்களெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் கம்பேர் பண்ண முடியாது. சசி தரூர் பெஸ்ட், கனிமொழி அது எப்படி நான் சொல்ல முடியாது. அவங்க எப்படி இந்த தடவை ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்து தானே நம்ம சொல்ல முடியும். நீங்கள் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க வந்து டிப்ளமசியில் இன்வால்வ் ஆகி நான் பார்த்தது கிடையாது. வெளிநாடு தலைவர்கள் தூதர்கள் அவங்களோட நம்ம தரப்பை பேசி இது வரைக்கும் நான் பார்த்தது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா சொல்லுங்களேன். என்ன பெர்ஃபார்மன்ஸ்? பாலிடிக்ஸ் ரிலேட்டடா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். இது பாலிடிக்ஸ் கிடையாது, இது வரைக்கும் பார்த்ததை நான் கேட்குறேன். இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் அவங்க இது வரைக்கும் பங்கெடுத்தது கிடையாது. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? இங்கே வந்து அரசியலில் நீங்கள் கேட்ட மாதிரி பொலிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க துணை முதல்வராக இருக்கலாமே, ஏன் ஆகலை? ஆக்கலையா அது என்ன கேட்காதீங்க, அது நீங்கள் கட்சியில் கேளுங்க. இல்லை நிஜமாகவே வந்து ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து நான் அரசியலுக்கே வரமாட்டேன், பதவி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உதயநிதி அவர்களை கட்சி தொண்டர்கள்லாம் வாங்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கனிமொழி அவர்களை ஏன் சொல்லலை? ஏதாவது ஒரு நிர்வாகி சொல்லியிருக்காங்களா? அதனால் நீங்கள் அப்படி கம்பேர் பண்ண முடியாது. இங்கேயே கம்பேர் பண்ண முடியாதுன்னு போது நீங்கள் போய் அவங்கள சசி தரூரோட கம்பேர் பண்ணுங்கன்னா என்ன தமிழ்? இது சரியா? ஓகே, இப்போ கம்பேர் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கல்ல, அப்போ கட்சியில் அவங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் சரியாக கிடைக்கப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா கட்சி தலைமை தான் கேட்கணும், இல்லை இவங்க கேட்கணும் எனக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு. இப்போது என்னுடைய செல்வாக்கு திறமை இதையும் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு அவங்க கேட்கணும், அதில் கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் கேட்கணும். அவங்க யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஜனநாயக முறைப்படி இயங்கும் கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கட்சியிலே ஜனநாயகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எல்லாரும் பொதுக்குழுவோ செயற்குழுவோ அவங்க அப்படியே ஆமான்னு சொல்கிறது தான் இன்றைக்கு கட்சிகளில் இருக்கின்ற ஜனநாயகம். அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா இப்படி கூட சொல்லலாம், திறமை இருந்திருந்தால் ஒருவேளை அவங்க கூட வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கலாம். இப்படி எடுத்து பாருங்களேன் நீங்கள். அப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு திறமை வாய்ந்த நபர்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க? அப்படி நான் எங்கே சொன்னேன்? திறமை அப்படின்றது வந்து ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்று வந்து ஒரு மந்திரியாக இல்லை எம்எல்ஏவாக நிர்வாகியாக, நிர்வாகினா கட்சியை வளர்ப்பது, எம்எல்ஏனா தொகுதியை பார்த்துக்கிறது, மந்திரினா வந்து மாநிலம் ஆறு நேஷனல் லெவலில் இது பண்ணுறது, அந்த அந்த பதவிக்கான திறமை அப்படின்றது. இன்னொரு திறமை அப்படின்றது வந்து எப்படியாவது பதவிக்கு வருவது, மேலே போகிறது அப்படின்ற ஒரு திறமை. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தமிழில், இருந்துட்டு போட்டோம். ஸோ அப்படியும் வச்சுக்கலாம். அதனால் எந்த திறமை கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மந்திரியாகவோ இல்லை எம்எல்ஏவாகவோ நிர்வாகியாகவோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதவங்கள்லாம் கூட வந்து பதவிகளுக்கு வருவது அப்படின்றதையும் நம்ம அரசியலில் நிறைய பார்த்துருக்கோம். யாரை சொல்கிறீங்க? ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார்ல. ஓகே, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு திறமைன்னு எனக்கு சொல்லுங்கள்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரோனை வச்சுக்கின்னு சீன் போட்டார். பாருங்க நமக்கு எதுவுமே செய்ய தெரியல அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு மூஞ்சில கரிய பூசி நிற்கிறது யாரு? நம்ம ட்ரோன் அண்ட் ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் எந்த அளவுக்கு நம்ம உச்சத்தில் இருக்கோன்றதை நம்ம நிரூபிச்சிட்டோம். ஆனால் இதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்க முடியுமாங்க? நாங்கள் வந்து இவ்வளோ டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ் ஆகிருக்கோம் மிலிட்ரியில் இப்படின்றதெல்லாம் வந்து டெய்லி பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் ராணுவ ரகசியம் இல்லையா? சண்டைன்னு வரும்போது தானே அதெல்லாம் பண்ண முடியும். இது கூட தெரியாமல் பொம்மையை வச்சு விளையாடி நிற்கிறாரு அவர். இப்போ சமீபத்தில் எங்கேயோ போய் பேசியிருக்காரு. என்னது ஹிந்துஸ்தான் மே கானூன் ஹே, அதாவது இந்தியாவில் சட்டம் இருக்கான், ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன அப்போ? இப்போ தமிழகத்தில் ப்ரைவேட் காலேஜில் ரிசர்வேஷன் கிடையாதா? இப்போ நான் கேட்குறேன், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதை கொண்டு வரணும்னு சொன்னால் ஒத்துப்பாரா? இந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அங்கே வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய நாளாக கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அது ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருக்கட்டும் இல்லை லிங்குஸ்டிக் மைனாரிட்டியாக இருக்கட்டும், கல்வி நிறுவனம் அப்படின்னு வந்தாச்சுன்னா எல்லாத்துலேயும் அந்த இப்போ தமிழகம்னா 69%, மற்றதெல்லாம் 49, 50 வாட் எவர் எங்கே இருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதை வந்து அண்ணன் ஒத்துப்பாரா அப்படின்னு மட்டும் கேட்க சொல்லுங்கள். அப்புறம் இப்போ புரியுதுங்களா, தலைவர் பதவிக்கே வந்தார், எத்தனை எலெக்ஷனில் ஜெயிச்சார், அவரே சொந்த தொகுதியில் அமைதியில் தோற்று போனதையும் நம்ம பார்த்தோம். இப்போ கனிமொழி அவர்கள் இந்த ஒரு டீமில் வந்து கரெக்டான ஒரு ஆள் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட வரைக்கும் கேட்குறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒவ்வொரு எம்பி ஒவ்வொரு நாடு அப்படின்றது கிடையாது, ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அந்த டீமில் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் செயல்பட போவது. அண்டு பெர்ஃபார்மன்ஸு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்டு இது வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் தேர் அண்ட் எக்ஸ்பிளைனிங். அங்கே யாரும் வந்து ஆர்கியூ பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவ். அதாவது உலக நாடுகளை வி ஆர் டேக்கிங் தம் இன்டு கான்ஃபிடன்ஸ். பாருங்கள், பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு, என்னென்னலாம் இதெல்லாம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த மாதிரி ஐஎம்எஃப்ல அவங்களுக்கு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி லோன் கொடுக்கறதுனால நீங்கள் மறுபடியும் அவங்களுடைய அந்த தவறான காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த பணம் போகும். அவங்க திருந்து போகிறது கிடையாது. மிலிட்ரி தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு, அவங்க தான் நம்பர் 1 ஊழல் பேர் வழிகள். அவங்களுக்கு நீங்கள் திருப்பி அந்த எஃப்ஐடிஎஃப்ல வந்து கிரே லிஸ்ட்டில் கொண்டு போகாமல் அதை பண்ணி டைட் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி பணத்தை கொடுத்துக்கினே இருந்தீங்கன்னா அவங்க திருந்துவாங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் பாகிஸ்தான் திருந்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் இதெல்லாம் நிறுத்தணும், அவங்க மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம தரப்பை நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அவங்க உட்காந்து யாரும் அப்படி இல்லையா இப்படி இல்லையா அப்படின்லாம் பதிலெலாம் சொல்ல போகிறது கிடையாது, கேட்டுக்க போகிறாங்க. அண்ட் பார்த்தீங்களா, வந்து உலக நாடுகளெல்லாம் வந்து மதித்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற இது ஒரு பியூர்லி டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவ் அண்ட் டிப்ளமேட்டிக் அஃபென்சிவ்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.